உங்ககிட்ட உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு வச்சுப்போம். எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு எல்லாமே உங்களுக்கு அத்துபடி. ஆனாலும் மார்க்கெட்ல நீங்க தொடர்ந்து பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. எப்பயாச்சும் இதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மார்க்கெட்ல 90% ட்ரேடர்கள் சரியான பிளான் இருந்தும் ஏன் தோத்து போறாங்கன்னு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, இதற்கான விடை அந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல இல்ல, அது நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. உண்மையிலே இதுதான் மார்க்கெட்டோட மிகப்பெரிய முரண்பாடு. எல்லாரும் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ்னு எண்களை பத்தி ரொம்ப ஆழமா படிக்கிறாங்க. ஆனா ட்ரேடிங் அப்படிங்கிறது வெறும் எண்களை பத்தினது கிடையாது. அப்புறம் அது முழுசா மனிதர்களோட உணர்ச்சிகளை பத்தினது. மார்க்கெட் எப்படி போகும்னு கணிக்கிறவங்க நஷ்டம் வரும்போது தன்னோட மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு கணிக்க தவறிடுறாங்க. அங்கதான் மிகப்பெரிய சறுக்கலே ஆரம்பமாகுது. அதனாலதான் இந்த ஆழமான அலசல்ல மார்க்கெட் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை பத்தி நாம விரிவாக பேச போறோம். கண்டிப்பா. நீங்க இப்பதான் புதுசா ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்ல பல வருஷமா மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் மார்க்கெட்டை நீங்க பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. ஆமா, ஏன்னா லாபம் சம்பாதிக்கிற ஸ்ட்ராட்டஜியை யார் வேணாலும் கத்து கொடுத்துடலாம். ஆனா நஷ்டம் வரும்போது நம்ம மனசு எப்படி நிதானமா வச்சுக்கிறதுங்கிறதா நிஜமான சவால். இன்னைக்கு நாம அந்த உளவியல் ரகசியங்களை தான் உடைக்க போறோம். சூப்பர். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஸ்ட்ராட்டஜி, சார்ட் இது எல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு முதல்ல ஒரு நஷ்டம் ஏற்படும் போது நம்ம மூளைக்குள்ள பயாலஜிக்கலா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி. நம்ம மூளையில 2 சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நம்ம மூளையோட செயல்பாட்டை ரொம்ப எளிமையா சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். சிஸ்டம் 1 அப்படிங்கிறது ரொம்ப வேகமா எந்த லாஜிக்கும் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற பகுதி. ஓஹோ, அப்போ சிஸ்டம் 2? சிஸ்டம் 2 அப்படிங்கிறது ரொம்ப மெதுவா யோசிச்சு தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா செயல்படுற பகுதி. இப்போ நீங்க மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி பொறுமையா உட்கார்ந்து ஒரு ட்ரேடிங் பிளான் போடுறீங்க இல்லையா? ஆமா, அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். அப்போ உங்க சிஸ்டம் 2 வேலை செய்யுது. ஆனா மார்க்கெட் ஓபன் ஆனோனே நீங்க வாங்கின ஒரு ஸ்டாக் சிறுன்னு கீழே இறங்குதுன்னு வச்சுப்போம். அந்த நொடியில உங்க லாஜிக்கல் மூளை மொத்தமா ஷட் டவுன் ஆயிடும். சுத்தமா வேலை செய்யாதா? ஆமா, மூளைக்குள்ள இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற உணர்ச்சி பகுதி மொத்த கண்ட்ரோலையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்துடும். இத உளவியல்ல அமிக்டாலா ஹைஜாக்னு சொல்வாங்க. மக்கள் பேனிக் ஆகி எல்லாத்தையும் விக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. ஒரு பெரிய பில்டிங்ல திடீர்னு ஃபயர் அலாரம் அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. ஏன்னா ஃபயர் அலாரம் பயங்கர சத்தத்தோட அடிக்கும்போது நாம அமைதியா உட்கார்ந்து பில்டிங் மேப் எடுத்து பார்த்து அவசரகால வழி எந்த பக்கம் இருக்கும்னுலாம் லாஜிக்கா யோசிக்க மாட்டோம். கண்டிப்பா மாட்டோம். அந்த இடத்துல லாஜிக் வேலை செய்யாது. எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணுங்கிற உள்ளுணர்வு மட்டும்தான் மேலோங்கும். ட்ரேடிங்ல நம்ம ஒரு பெரிய லாஸை பார்க்கும்போது நம்ம மூளையும் ஒரு தீ விபத்தை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம மூளை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ட்ரேடிங் பண்றதுக்காக வடிவமைக்கப்படல. பின்ன எதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு? பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ ஒரு புலியோ சிங்கமோ அட்டாக் பண்ண வந்தா தப்பிக்கிறதுக்காக உருவானதுதான் இந்த அமிக்டாலா. அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்களே, அதா எதிர்த்து நெல் அல்லது ஓடிடுங்கிற உள்ளுணர்வு. இப்ப இருக்கிற நம்ம மாடர்ன் உலகத்துல புலியோ சிங்கமோ இல்ல. ஆனா மார்க்கெட்ல நம்மளோட பணம் அழியறத பாக்கும்போது நம்ம மூளை அத உயிருக்கு வந்த ஆபத்தா தான் நினைக்குது. அட பாவமே. அதனாலதான் எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணி பேனிக் ஆகி செல் பண்ண வைக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ரெட் கேண்டில பார்க்கும்போது நம்ம மூளை ஒரு காட்டுமிராண்டி மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னா அது மார்க்கெட்ல மொத்தமா எப்படி எதிரொலிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நான் கவனிச்ச வரைக்கும் ட்ரேடர்களோட மனநிலை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு பெரிய நம்பிக்கை, அப்புறம் லாபம் வந்தா ஒரு அதீத சந்தோஷம். அந்த யூஃபோரியான்னு சொல்லுவாங்களே அது. ஆமா, அதுவே மார்க்கெட் திரும்பும்போது பதற்றம், பயம், கடைசியா மொத்தமா பேனிக் ஆகி சரணடைறதுன்னு ஒரு சைக்கிள் நடக்குது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது இந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். கரெக்ட். மத்தவங்க எல்லாம் லாபம் பார்க்கும்போது நாமளும் உடனே உள்ள குதிக்கணும்னு ஒரு பதற்றம் வருதே, அது ஏன்? இதுவும் நம்மளோட அந்த ஆதி காலத்து சைக்காலஜி தான்.
பழங்காலத்துல மனிதர்கள் கூட்டமா ஒரு ட்ரைபா வாழ்ந்தாங்க. அந்த கூட்டத்திலேந்து ஒருத்தன் பிரிக்கப்பட்டாலோ ஒதுக்கப்பட்டாலோ அவனால தனியா காட்டுல உயிர் வாழ முடியாது. தனியா இருந்தா ஆபத்து. ஆமா. அதனால மத்தவங்க என்ன செய்றாங்களோ நாமும் அதை செஞ்சாதான் உயிரோட இருக்க முடியுங்கிற ஒரு சமூக உள்ளுணர்வு நம்ம மரபணுக்கள்லயே பதிவாகியிருக்கு. இப்போ ட்ரேடிங்ல என்ன நடக்குது? எல்லாரும் வாங்குறாங்களோ நாமும் வாங்குவோம். எக்ஸாக்ட்லி. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்டாக்ல பணம் சம்பாரிச்சுட்டே இருக்காரு, இல்ல சோஷியல் மீடியால எல்லாரும் ஒரு காயினை பத்தி பேசிட்டே இருக்காங்கன்னா உங்க மூளைக்குள்ள அந்த ஆதிகாலத்து பயம் தூண்டப்படும். ஆனா நாம எதையும் மிஸ் பண்றோமேன்னு தோணும். ஆமா, நாம கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுறோமேன்னு மூளை அலாரம் அடிக்கும். அதனாலதான் எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு ஸ்டாக் அதோட உச்ச விலையில இருக்கும்போது போய் வாங்கி மாட்டிப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. பயம் அப்படிங்கிறது நம்ம பணத்தை பாதுகாக்கிற ஒரு நல்ல விஷயம் தானே? பயமே இல்லாம ட்ரேடிங் பண்றதுங்கிறது பிரேக் இல்லாத வண்டி ஓட்டுற வண்டி ரொம்ப ஆபத்தானது இல்லையா? இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பயத்துக்கும் பேனிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? கிடையாது. கட்டுப்பாட்டுல இருக்கிற பயம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை உணர்வு தான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண உதவி செய்யும். உதாரணத்துக்கு, இந்த ட்ரேட்ல எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம் வந்தா நான் வெளியே வந்துடுவேன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறது ஆரோக்கியமான பயம். சரி, அப்போ பேனிக்? மார்க்கெட்ல வர பேனிக் அப்படிங்கிறது எச்சரிக்கை கிடையாது. அது உங்களோட தர்க்க ரீதியான சிந்தனையை மொத்தமா அழிச்சிடும். முக்கியமா பேராசையும் பேனிக்கும் சேரும்போது தான் பெரிய விபரீதம் நடக்குது. எப்படி சொல்றீங்க? மத்தவங்க லாபம் சம்பாதிக்கிறத பார்த்து பேராசையில உச்ச விலையில போய் வாங்குறதும், திடீர்னு மார்க்கெட் இறங்கும்போது பேனிக் ஆகி எந்த அனாலிசிஸும் இல்லாம அடிமட்ட விலையில விக்கிறதும் இந்த 2 எமோஷன்ஸ்னால தான் நடக்குது. இப்போ புரியுது. கட்டுப்படுத்தப்பட்ட பயம் நம்மளை காப்பாத்தும், ஆனா பேனிக் நம்மள அழிச்சிடும். கரெக்ட். 100% உண்மை. சரி, உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு முக்கியமான சைக்காலஜி பிழை இருக்கு. என்னது அது? ஒருத்தருக்கு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட அதே 100 ரூபாய் நஷ்டம் வந்தா 2 மடங்கு வலி அதிகமா இருக்குமாம். மேத்தமேட்டிக்கலா பார்த்தா லாஜிக்கே இல்ல. ஆனா சைக்காலஜிக்கலா அதுதான் உண்மை. ஆமா, இந்த லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாரையும் ஆட்டி படைக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது? மனித மனம் இழப்புகளை பயங்கரமா வெறுக்கிற மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல ஒரு விசித்திரமான தப்ப தொடர்ந்து செய்வாங்க. என்ன தப்பு? அவங்க போர்ட்ஃபோலியோல சில ஸ்டாக்ஸ் லாபத்துல இருக்கும், சில ஸ்டாக்ஸ் நஷ்டத்துல இருக்கும். இந்த லாஸ் அவர்ஷன் என்ன பண்ணும்னா, லாபத்துல இருக்கிற ஸ்டாக்க பார்த்த உடனே ஐயோ வந்த லாபமும் போயிட போகுதுன்னு சின்ன லாபத்திலே விற்க வச்சிடும். ஓ, சீக்கிரமா எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஆமா. ஆனா நஷ்டத்துல போயிட்டு இருக்கிற ஸ்டாக்க விற்கவே மனசு வராது. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு விலை ஏறிடும், வாங்கின விலைக்காவது வித்துடலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில அதை ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அட ஆமாங்க. இது ஒரு கேன்சர் மாதிரி ட்ரேடிங் அக்கவுண்ட்டையே காலி பண்ணிடும். இது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சாதாரண டே டு டே விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. நாம் ஒரு தியேட்டருக்கு போய் 500 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருப்போம். படம் ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்திலேயே அது ஒரு குப்பையான படம்னு தெரிஞ்சிடும். தலைவலியே வந்துரும். ஆமா, தலைவலியே வந்தாலும் 500 ரூபா கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 3 மணி நேரமும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படத்தை பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த 500 ரூபாய் எப்படியும் போயிடுச்சு, அதுக்காக ஏன் நம்ம நேரத்தையும் நிம்மதியும் எக்ஸ்ட்ராவா இழக்கணும்னு நம்ம மனசு யோசிக்கிறதே இல்ல. அதுக்கு பேரு தான் சங்க் காஸ்ட் ஃபாலசி, அதாவது மூழ்கிய செலவு மாயை. ஒரு விஷயத்துக்காக நாம ஏற்கனவே பணத்தையோ நேரத்தையும் செலவு பண்ணிட்டோம்னா அந்த நஷ்டத்தை ஏத்துக்க முடியாம தொடர்ந்து அதே தப்பையே செஞ்சுட்டு இருப்போம். ட்ரேடிங்லயும் இதேதான் நடக்குதா? கண்டிப்பா. ஒரு ஸ்டாக்ல ஏற்கனவே 10,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னா இவ்ளோ தூரம் வந்துட்டோம், இப்ப போய் எப்படி லாஸ புக் பண்றதுன்னு மனசு ஒரு ஈகோல நிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஸ்டாக் மேலும் சரிஞ்சு 50,000 ரூபாய் நஷ்டமாகற வரைக்கும் கைய பிசைஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இத கேட்கும் போதே பயமா இருக்கு. அப்போ இந்த வலியை எப்படிதான் ஹேண்டில் பண்றது? நஷ்டத்தை ஏத்துக்கிற பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிறது? இதுக்கு நஷ்டத்தை பார்க்கற நம்ம பார்வைய மாத்தணும். நஷ்டம் அப்படிங்கறத ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி பார்க்க பழங்கணும். பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்னா செலவு கணக்குல வச்சுக்க சொல்றீங்களா? ஆமா. இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும் இல்லையா? அது மாதிரி தான் ட்ரேடிங்ல நஷ்டமும். அது தவிர்க்க முடியாத ஒரு தொழில் செலவு. ஓஹோ. நஷ்டம் வந்தா அத உங்க திறமைக்கு கிடைச்ச தோல்வியா பர்சனலா எடுத்துக்க கூடாது. மார்க்கெட் உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்திருக்கு. அந்த தகவலுக்காக நீங்க கொடுத்த ஒரு சின்ன கட்டணம் தான் இந்த லாஸ்னு நினைக்கணும். வாவ், நஷ்டத்தை ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஸா பார்க்கணும்னு சொல்றது ரொம்ப நல்ல ஆங்கிள். ஆமா, அப்படிதான் பார்க்கணும். ஆனா பல பேரால நஷ்டத்தை அப்படி ஈஸியா கடந்து போக முடியறதில்ல. ஒரு லாஸ் வந்த உடனே அவங்களுக்கு மார்க்கெட் மேல ஒரு கோபம் வருது.
ஏன் பணத்தை எடுக்கிறியா, இரு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி உடனே ரிவெஞ்ச் ட்ரேடிங்ல இறங்குறாங்க. எந்த பிளானும் இல்லாம பெரிய அமௌண்ட்டை உள்ள கொண்டு வராங்க. ஆமா, அது ரொம்ப ஆபத்தானது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு மிஷின், அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சோம். நாம ஏன் அது மேல கோவப்படணும்? ஏன்னா நம்ம ஈகோ அடிபட்டுடுச்சு. ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது உங்க சிஸ்டம் 2, அதாவது லாஜிக்கல் மூளை கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடும். வெறும் ஆத்திரமும் கோபமும் தான் உங்கள ஆப்ரேட் பண்ணும். அப்போ கண்ணு மூடித்தனமா ட்ரேட் பண்ணுவாங்களா? ஆமா, மார்க்கெட்ட பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு கடைசியில அவங்களோட மொத்த கேபிட்டலையும் அவங்களே அழிச்சுப்பாங்க. ஆனா இதை விட இன்னொரு ஆபத்தான சைக்காலஜி இருக்கு. இதை விட மோசமான ஒண்ணு இருக்கா? அது என்னது? தொடர்ந்து ஒரு 3-4 ட்ரேட்ல லாபம் வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். நான் தொட்டதெல்லாம் தங்கம்னு ஒரு மிதப்பு வந்துரும். எக்ஸாக்ட்லி. அத அதீத தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம். அந்த லாபம் மார்க்கெட்டோட சாதகமான சூழ்நிலையால வந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆமா, ட்ரேடர்ஸ் அத மறந்துட்டு நான் மார்க்கெட்டே ஹேக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு தங்களையே ஒரு ஜீனியஸா நினைச்சுப்பாங்க. இது ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை விட மோசமானது. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமா போடுற முதலீடை விட பல மடங்கு அதிகமான பணத்தை ஒரே ட்ரேட்ல போடுவாங்க. ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலும் சம்பாதிச்ச லாபம் அசலே எல்லாமே ஒரே அடியில வாஷ் அவுட் ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆனா எனக்கு ஒரு பிராக்டிக்கல் கேள்வி இருக்கு. கேளுங்க. ஒரு ட்ரேடர் தன்னோட ஸ்ட்ராட்டஜி மேல வச்சிருக்கிற உண்மையான கான்ஃபிடன்ஸ்க்கும் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப நல்ல கேள்வி. உண்மையான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸ் மேல வைக்கிற நம்பிக்கை. அதாவது சிஸ்டம் மேல வைக்கிற நம்பிக்கை. கரெக்ட். என் ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம்ல நல்லா ஒர்க் ஆகும், இடையில நஷ்டம் வந்தாலும் என்னால ரிஸ்க மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நிதானமா சொல்றது. ஓகே, அப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ்? ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த ட்ரேட்ல நான் தப்பே பண்ண மாட்டேன், கண்டிப்பா மார்க்கெட் மேல தான் போகும்னு ஒரு முட்டாள்தனமான பிடிவாதத்துல இருக்கிறது. ஸ்டாப் லாஸ் எல்லாம் போடாம பண்ணுவாங்கல்ல, அதுவா? அதேதான். ஸ்டாப் லாஸ் போடாம பொசிஷன் சைஸை அதிகமாக்குறது. சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான நம்பிக்கை உங்களை மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி வலிந்து கொடுக்க வைக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களை பிடிவாதமா மாத்தி உடைச்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம மார்க்கெட்ல பயம் எப்படி வேலை செய்யுது, ஃபோமோ, லாஸ் அவர்ஷன், ரிவெஞ்ச் ட்ரேடிங்னு நிறைய சைக்காலஜி பொறிகளை பத்தி பேசிட்டோம். ஆமா, இதையெல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, என் இமோஷன்ஸை என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் வில் பவரை, அதாவது மன உறுதியை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஏன்னா மூளை ஈஸியா சோர்வடைஞ்சிடும்னு ஒரு தியரி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது 100% உண்மை. இத உளவியல்ல ஈகோ டிப்ளீஷன் சொல்லுவாங்க. நம்ம மன உறுதி அப்படிங்கிறது முடிவில்லாத ஒரு கடல் கிடையாது. ஓ, அது குறைஞ்சிருமா? கண்டிப்பா. காலையில 9 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கரெக்டான முடிவுகளை எடுப்பீங்க. ஆனா நேரமாக நாள் முழுக்க ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒவ்வொரு கேண்டிலும் மேல கீழே போறத நோட்டம் விடுறது, வாங்குவோமா விப்போமான்னு தொடர்ந்து நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளை மூளைக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மூளைய சோர்வடைய செஞ்சுடும். கரெக்டா? ஆமா, இது எல்லாமே உங்க மூளையோட எனர்ஜியை உறிஞ்சிடும். இத டிசிஷன் ஃபேட்டிக், அதாவது முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வுன்னு சொல்வாங்க. சாயந்தரம் ஒரு 3 மணி ஆகும்போது உங்க மூளை மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்புறம் என்ன நடக்கும்? அந்த சோர்வான நேரத்துல தான் உங்க ஒழுக்கமெல்லாம் காத்துல பறந்துடும். ரொம்ப தப்பான ட்ரேட எடுப்பீங்க. ஓஹோ, அப்போ நம்ம மன உறுதி அப்படிங்கிறது நம்ம ஸ்மார்ட் போன் பேட்டரி மாதிரி தான். எப்படி சொல்றீங்க? காலையில சார்ஜ் பண்ணும்போது 100% இருக்கும். ஆனா ஆப்ஸ ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சாயந்தரம் ஒரு 5% பேட்டரிக்கு வந்து நிக்கும். ஆமா, அதேதான். அந்த 5% பேட்டரிய வச்சுக்கிட்டு நம்ம மூளையால எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாது. அப்ப நாம என்னதான் பண்றது? வில் பவர் ஒர்க் ஆகாதுன்னா எப்படி சரியான ட்ரேடிங் பண்றது? உங்க ஸ்மார்ட் போன் பேட்டரி ஓமையும் ரொம்ப கரெக்டா புரிந்துது. நம்ம போன் பேட்டரி தீர்ந்து போக போதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னு சார்ஜ் போடுவோம், இல்ல பவர் சேவிங் மோட்ல போட்டு தேவையில்லாத ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். ட்ரேடிங்லயும் அதே தான் பண்ணணும். உங்க மன உறுதி தீர்ந்து போறதுக்கு முன்னாடியே சில ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸை நீங்களே உருவாக்கிக்கணும். அதாவது நமக்கான ரூல்ஸ். ஆமா, சில கடுமையான ரூல்ஸ். டிசிப்ளின் அப்படிங்கிறது டெய்லி நீங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ற விஷயமா இருக்கக்கூடாது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா மாறிடணும். அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இத நாம சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்னு சொல்லலாம்.
முதல் விஷயம், தொடர்ந்து 2 ட்ரேட்ல லாஸ் ஆகுதா, உடனே சிஸ்டத்தை விட்டு எழுந்து போயிடணும். ஓ, ஸ்கிரீனை விட்டு விலகிடணுமா? ஆமா, ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வேற எதையாவது பத்தி யோசிச்சுட்டு தான் திரும்பி வரணும். இது உங்களை ரிவெஞ்ச் ட்ரேடிங்ல இருந்து காப்பாத்தும். சூப்பர். ரெண்டாவது, டெய்லி லாஸ் லிமிட். இன்னைக்கு என் அக்கவுண்ட்ல 2000 ரூபாய் நஷ்டமாச்சுன்னா நான் அன்னைக்கு ஃபுல்லா ட்ரேடிங் டெர்மினலையே லாக் அவுட் பண்ணிடுவேன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் செட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன? ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விஷயம். எந்த ஒரு என்ட்ரி குடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு 60 செகண்ட் ஆழமா மூச்சு பயிற்சி பண்ணணும். ஓ, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பிரீதிங் எக்ஸசைஸ். ஆமா, இந்த மூச்சு பயிற்சி உங்க சிஸ்டம் 1 எமோஷனை ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டம் 2 லாஜிக்கல் மூளைய ஆன் பண்ணிடும். உங்க வில் பவரை நம்பி இருக்கிறத விட இந்த மாதிரி உங்களுக்கான ரூல்ஸை நம்பி இருக்கிறது தான் உங்களை மார்க்கெட்ல காப்பாத்தும். ரொம்ப பிராக்டிக்கலான அருமையான வழிமுறைகள். ட்ரேடிங் பிளான் உருவாக்குறது ஒரு பாதி வேலைனா, அந்த பிளானை செயல்படுத்த எந்த எமோஷனல் தடங்களும் இல்லாத ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான் மீது வேலை. சரியா சொன்னீங்க. ஏன்னா மார்க்கெட்ல நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வேற எந்த ட்ரேடர்கள் கூடவோ இல்ல கம்ப்யூட்டர் அல்காரிதம் கூடவும் கிடையாது. அப்போ யார் கூட? நீங்க நிஜமா சண்டை போடுறது உங்க சொந்த மனித இயல்பு கூட தான். உங்களோட பேராசை, உங்களோட பயம், உங்களோட ஈகோ, இது மூணையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மார்க்கெட்ல நடக்கிற எந்த ஏற்ற இறக்கமும் உங்களை பாதிக்காது. வாவ். ஆமா, ஒரு ட்ரேடருக்கு மிகச்சிறந்த மூலதனம் அவரோட பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அவரோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி தான். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நாம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டை ஜெயிக்கிற விளையாட்டு இல்ல, உங்களை நீங்களே ஜெயிக்கிற விளையாட்டு. உண்மைதான். நம்ம மூளை எப்பவுமே பயம், பேராசை, ஃபோமோன்னு நம்மள தப்பான திசையில இழுத்துட்டு போகத்தான் பார்க்கும். அந்த பயாலஜியை நம்மால மாத்த முடியாது. ஆனா அதுக்கேத்த மாதிரி கரெக்டான சிஸ்டம்ஸை உருவாக்கி நம்மள நாமளே பாதுகாத்துக்க முடியும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட எமோஷன்ஸ நீங்க ஒடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அத அப்சர்வ் பண்ண கத்துக்கோங்க. அதாவது உணர்ச்சிகளை கவனிக்கணும். ஆமா. எமோஷன்ஸ் அடிப்படையில முடிவெடுக்காம டேட்டா அடிப்படையில முடிவெடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க ஒரு உண்மையான ட்ரேடரா மாறுவீங்க. சூப்பர். சரி, நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் கேட்க போறேன். இன்னைக்கு நாம பயம், பேராசை, அதீத தன்னம்பிக்கைன்னு மனித உணர்ச்சிகளை பத்தி பல கோணங்கள்ல பேசணும். ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, எதிர்காலத்துல மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றவங்க எல்லாரும் மனிதர்களே இல்லைன்னு வச்சுப்போம். ஓகே. மார்க்கெட்ல பயமோ, பேராசையோ, பேனிக் செல்லிங்கோ எதுவுமே இருக்காது. ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் ரொம்ப சீரானதா, எல்லாமே லாஜிக்கலா நடக்கிற ஒரு லாபகரமான இடமா இருக்குமா, இல்ல நாம கணிக்கவே முடியாத அளவுக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆபத்தான உலகமா மாறுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். எமோஷன்ஸ் இல்லாத மார்க்கெட் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யலாம். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறத விட உங்களை முதல்ல புரிஞ்சுக்க பழகுங்க. கவனமா ட்ரேடிங் பண்ணுங்க.